எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க. மிதுனம், திருவாதிரை ராசிநாதன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காருங்க. நட்சத்திராதிபதினு சொல்லப்படக்கூடிய ராகு ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்காருங்க. முதல்ல நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராசிநாதன் ஒரு திரிகோணம் ஏறி குரு பார்வையில் இருக்கிறது விசேஷம். நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பா உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மிகையாகவே கிடைக்கும். குறிப்பா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 5ஆம் அதிபதினு சொல்லப்படுற சுக்கிரன் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 2வது பகுதியில் தான் விரைய பாவத்துக்கு வர்றார் சுக்கிரன். சரிங்களா? அப்ப முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் கண்டிப்பா கை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமானம் வரும், காசு சேரும். அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்க ஏங்கிட்டு இருக்கீங்க, இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்றது தற்போது கிடைக்கும். ஏதாச்சும் நீங்க புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக ட்ரீட்மெண்ட் எதாவது எடுக்க போறீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும். அதே மாதிரி குரு பகவான் 7ஆம் அதிபதி ராசிக்குள்ள அமர்ந்து வக்ர நிவர்த்தி அடைந்த தன்மையில 7ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷம். அப்போ வாழ்க்கை துணையார் சம்பந்தப்பட்ட வழியாக நல்ல விஷயங்கள் நடக்கும். உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும். நட்புகளால், நண்பர்களால் கண்டிப்பாக ஆதாயங்கள் கண்டிப்பா உண்டு. மேலும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழில நல்ல ஆதாயங்கள், நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். வருமானம் கண்டிப்பா அதிகரிக்கும். அதற்கடுத்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்காருங்க. மிகவும் உயர்ந்த இடம் 11ஆம் இடம். அந்த இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்காரு. விரையாதிபதி லாபத்துல போய் உட்காந்துருக்கனால முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் பண வரவு நல்லா இருக்குங்க. அது 2வது பகுதியும் கண்டினியூ ஆகும். அது ஏன்னு அப்புறம் சொல்றேன். ஆனா முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல ஏற்றம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக வரும். இந்த பிரச்சனைகள் தீரும். ஒரு முடிவு, ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? நல்ல உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும். யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் உங்களுக்கு கஷ்டப்பட நேரத்துல கண்டிப்பா உதவுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி குலதெய்வ அனுகிரகம் பரிபூரணமா உண்டு. ரொம்ப நாளா செலுத்த முடியாம ரொம்ப நாளா வச்சுட்டு இருந்த ஒரு நேர்த்தி கடன்கள் இந்த காலகட்டங்களில் செலுத்த முடியும். மேலும் 3ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் 2வது பகுதியில் உச்சபலம் பெறப்போகிறார். 11ஆம் இடம் வலுக்குது, 12ஆம் இடம் வலுக்குது, 10ஆம் இடம் வலுக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா உழைப்பீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, நல்லா செலவு பண்ணுவீங்க. குறிப்பா 3ஆம் அதிபதி வலுக்கிறதுனால சமுதாயத்திலையும் சரிங்க, வேலை செய்ய இடத்துலையும் சரிங்க, வீட்லையும் சரிங்க, அதாவது இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தற்போது கிடைக்கும். மதிப்பு, மரியாதை கண்டிப்பா உயரும். வேலை செய்ய இடத்துல பார்த்தீங்கன்னா மூத்த அதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு பெயர் வாங்குவீங்க. ஓரளவுக்கு இந்த காலகட்டம் எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க. அதாவது இல்லைன்னா என்னையா இருப்பீங்க. வெற்றி அப்படின்றது கண்டிப்பா உங்க பக்கம் தான் இருக்கு. முயற்சிகளால் முன்னுக்கு வருவீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, விடாமுயற்சியோட போராடி ஜெயிப்பீங்க. நல்லா கேட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் சனி, செவ்வாய், சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கனால முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் வேலை செய்ய இடத்துல கொஞ்சம் இடைஞ்சல்கள், இடையூறுகள், கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் வரும். 2வது பகுதியில் எல்லாமே சரியாகும். அதே மாதிரி செவ்வாய் ராசியை பார்க்கறதுனாலையும் குருவை பார்க்கறதுனாலையும் டென்ஷன் ஆகாதீங்க. அதாவது உங்களை விட உங்களுடைய ஆப்போசிட் பர்சன், அதாவது கணவன் அல்லது மனைவி, அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியா வரும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமா நடந்து போனீங்கன்னா நிச்சயமா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காலகட்டம் பெரிதளவுக்கு பிரச்சனைகள் இல்லாம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். ஆனா என்ன இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க. அதனால நல்ல ஏற்றத்தை பார்க்க போறீங்க. அதனால நல்ல சுகமான ஒரு என்ன சொல்றதுங்க, வீடு, மனை, வாகனம் இது போன்ற நல்ல விஷயங்களை அனுபவிக்க போறீங்க. குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல ஆதாயங்கள், உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும். அரசு வழியாக ஒரு சில உதவிகள், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்டு. குறிப்பா அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம்
நல்ல சாதகமான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் சுய ஜாதகத்துல அரசு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த அமைப்புகள் இருந்துச்சுன்னா நிச்சயமா உறுதியா இந்த காலகட்டம் முழுக்க நல்லாவே கை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம செவ்வாய் சனி 10ஆம் இடத்துல அமர்ந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் அப்படியே அலைச்சல் அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய ராகு வந்து பாக்கியத்துல அமர்ந்து குருவினுடைய பார்வையில இருக்கிறது. எல்லாத்தையுமே அனுபவிப்பீங்க. எல்லா விதமான சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உண்டு. இந்த மாதம் குறிப்பா உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியாக நல்ல விஷயங்கள், நல்ல உதவிகள், ஆதாயங்கள், வருமானம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். 2வது மனைவி அல்லது கணவன் மூலமாக நல்ல ஏற்றங்கள், நல்ல உதவிகள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்களால கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.